விதைகள் இயக்கம் இந்த மண்ணிற்கு மக்களுக்குமான விதைகளின் குரல். இன்றைக்கு இருக்கக்கூடிய தாவேக அரசு தமிழ்நாட்டுல இதுவரைக்கும் இருந்த எந்த ஒரு அரசுமே செய்ய துணியாத ஒரு காரியத்தை இன்றைக்கு செய்ய துணிந்திருக்கிறது. கரூர்ல விஜய் அவர்களால் கொல்லப்பட்ட இப்படி சொல்லலாமா, அல்லது விஜய் அவர்களுடைய தாவேக கட்சிக்காரர்கள் சதி செய்து அதனால் கொல்லப்பட்ட இப்படின்னு சொல்லலாமா, அல்லது எப்படி சொல்லலாம்னு தமிழ்நாடு மக்கள் நீங்க முடிவு பண்ணீங்க. அதன் மீது இருக்கக்கூடிய தவறு என்ன, அது யாரால் அப்படி ஒரு நிகழ்வு நடந்ததுன்னு சொல்லிட்டு நம்ம அனைவருக்குமே தெரியும். ஊருக்கே தெரிந்த உண்மை, ஆனால் ரகசியம். அப்படிதான் இன்றைக்கு அந்த நிலைமை இருக்கிறது. அப்ப அங்க 41 பேர் பலியாகிறாங்க. அதற்கு காரணம் யாருன்னு எல்லாருக்கும் தெரிந்தும் கூட வாய் மூடி அத்தனை பேருமே அன்னைக்கும் மௌனமாக இருந்தோம், இன்னைக்கும் மௌனமாக இருந்தோம். அந்த கூட்டத்தில் இருந்த 41 பேர்ல கிட்டத்தட்ட ஒரு 32 பேருக்கு அரசு பணிகளை நாங்கள் வழங்க போகிறோம் அப்படின்னு இந்த தாவேக அரசு சொல்லி இருக்கிறது. இது சரிதானா? சொல்லுங்க, இது சரிதானா? ஒரு சாதாரண ஒரு பொதுமக்களாக 10 வருஷம் 15 வருஷம் அரசு பணிக்காக தன்னுடைய உயிரை கொடுத்து குடும்பத்தை பிரிந்து வந்து படிக்கக்கூடிய ஒரு சாதாரண இளைஞன் அவன் கேட்பான், இது சரிதானா அப்படின்னு கேட்பான். இதற்கு பதில் சொல்ல இந்த அரசுக்கு துப்பு இருக்கா? அரசினுடைய டெசிஷனை நீதிமன்றமோ யாரும் தலையிட முடியாது, யாரும் கேள்வி கேட்க முடியாது, ஒப்புக்கிறோம். ஆனா நீங்க பண்ற விஷயம், நீங்க காட்டுற இந்த செயல்பாடு என்பது நாளைக்கு ஒரு தவறான முன்னுதாரணமாக மாறிவிடும் என்பதுதான் நாங்கள் சொல்லிடுறோம். இன்னைக்கு 32 பேருக்கு நீங்கள் பணி வழங்குறீங்கன்னா எதன் அடிப்படையில தரீங்க? அந்த 32 பேர் இந்த தமிழ்நாட்டிற்காக உழைத்து போய் செத்து போனாங்களா? இந்த 32 பேர் தமிழ்நாட்டினுடைய வாழ்வாத பிரச்சனைக்காக போராடி இறந்து போனார்களா? ஸ்டெர்லைட் வேளான்னு சொல்லி இறந்து போனார்களா? நீட்டினுடைய ஆய்வு மையம் வேண்டாம்னு போராடி இந்த மண்ணுக்காக இறந்தார்களா? ஹைட்ரோ கார்பன் திட்டங்கள் எங்களுக்கு வேண்டாம்னு போராடி இறந்தாங்களா? அல்லது காவிரி நதிநீர் உரிமை எங்களுக்கு வேண்டும், நதி நீர் எங்களுக்கு வேண்டும்னு போராடி உயிரிழந்தாங்களா? எதுக்காக செத்தாங்க? எதுக்காக இறந்தாங்க? அவங்களுக்கு எதுக்கு அரசு பணி? இப்போ இடஒதுக்கீடு போராட்டத்துல 21 பேர் துப்பாக்கி குண்டுகளுக்கு பலியானார்கள். அவர்களுக்கு அரசு பணி கொடுக்கலாம், அவர்களுக்கு வேலை வாய்ப்புல ஏதாவது முன்னுரிமை அவர்கள் குடும்பத்திற்கு கொடுக்கலாம், நாம அவர்களுக்கு வீடு கட்டி தரலாம், அல்லது நிதி உதவி தரலாம். ஏனென்றால் ஒரு பெரும் சமூகத்திற்காக கிட்டத்தட்ட 108 சாதிகளுக்கு சேர்த்து இடஒதுக்கீடு கொடுத்தாங்க. அப்போ ஒரு பெரும் சமூகத்திற்காக, ஒரு பெரும் சமூக நலனுக்காக போராடி உயிரிழந்தார்கள் அப்படின்னு நாம சொல்லலாம். இவங்க எதற்காக செத்தாங்க? அந்த காரணத்தை நீங்க சொல்ல முடியுமா? அந்த காரணத்தை நீங்கள் நியாயப்படுத்த முடியுமா என்பதுதான் எங்களுடைய கேள்வி. அப்போ ஒரு கட்சியினுடைய நிகழ்வு, அது ஒரு பொது நிகழ்வு அல்ல, ஒரு மதம் சார்ந்த நிகழ்வு கிடையாது. ஒருவேளை ஒரு கும்பமேளா போன்ற நிகழ்வுல யாராவது இறந்தாங்கன்னா சரி, அவங்களுக்கு ஏதாவது கொடுக்கறதுல ஏதேனும் ஒரு அர்த்தம் இருக்கிறது. ஒரு இந்து சமய அறநிலையத்துறையோ எதுல ஒரு வாய்ப்பு கொடுக்குறீங்கன்றது ஒரு அர்த்தம் இருக்கிறது. அல்லது வேளாங்கண்ணிக்கு பாத யாத்திரை போகும்போது ஏதேனும் வாகனத்துல அடிபட்டு ஏதேனும் ஒரு தவறான சம்பவம் நடந்து ஒரு 4-5 பேர் இறந்துட்டாங்களா, சரி ஏதேனும் பதவி கொடுக்கலாம், சரி ஏதோ ஒரு மதம் சார்ந்த நிகழ்வு அப்படின்னு நாம சொல்லிக்கலாம். ஒரு தனிப்பட்ட கட்சியின் நிகழ்ச்சிக்கு போய் அந்த கட்சியின் நிகழ்ச்சியில என் பிள்ளையே செத்தாலும் பரவாயில்ல, நாங்க விஜயை பார்த்துட்டோம், வீடியோ இன்னைக்கு இருக்கு, நான் சொல்லல, அந்த பிள்ளையை பறி கொடுத்த பெற்றோர்களே சொல்லியிருக்காங்க, விஜய் நாங்க பக்கத்துல போய் பார்த்துட்டோம், என்ன என் பிள்ளைய பறி கொடுத்துட்டேன், இப்படி திமிர் கொண்டு போய் செத்தவங்களுக்கு எதுக்கு அரசு பணி? ஒரு நடிகனை பார்க்க போய் செத்தவனுக்கு எதுக்கு அரசு பணி? இன்னைக்கு நீங்கள் முதல்வராக இருக்கலாம், ஆனால் நீங்கள் நடிகர். அப்ப ஒரு நடிகனை பார்க்க போன கூட்டத்துல இறந்து போனவனுக்கு எதுக்கு அரசு பணி? அப்ப சன்னி லியோனை பார்க்க போய் எவனாவது இறந்துருந்தானாக்கா அதுக்கு அரசு பணி கேட்டாங்க கொடுப்பீங்களா? அவ்வளவு பெரிய கூட்டம் கூடுச்சு. நாளைக்கு மியா கலிஃபா இங்க தமிழ்நாட்டுக்கு வராங்க. அப்ப மியா கலிஃபாவை பார்க்க போய் ஒரு பெருங்கூட்டம் போய் அங்க போய் எவனாவது இறந்து போயிட்டா அவனுக்கு அரசு பணி கொடுப்பீங்களா? இதை முன்னுதாரணமாக காட்டி நாங்க கேட்டா நீங்க தருவீங்களா? அப்ப இதெல்லாம் என்ன மாதிரியான வாதம் இது? ஏதாவது மக்களுக்கான போராட்டத்துல ஏதாவது ஈடுபட்டு அங்க ஏதாவது உயிரிழந்தாங்கனாக்கா அவங்களுக்கு ஏதாவது பணி கொடுக்குறீங்கன்னா அது சரி, நம்மளால ஏத்துக்க முடியுது. அப்போ ஒரு நடிகரை பார்க்க, ஒரு தனிப்பட்ட ஒரு கட்சியை பார்க்க வந்து இறந்த கும்பலுக்கு எதற்காக அரசு பணி? இந்த வாதம் நியாயமானதா இல்லையா? இதை எப்படி நீங்க நியாயப்படுத்துவீங்க? இந்த 32 பேருக்கு நான் இதுக்காக பணி கொடுக்கறப்பா அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு நியாயமான காரணத்தை மட்டும் இந்த தமிழ்நாடு மக்களுக்கு சொல்லுங்க, நாங்க ஏத்துக்கிறோம். என்ன காரணம் இருக்கு இந்த 32 பேர் இறந்து போனவர்களுக்கு பணி கொடுப்பதற்கு? என்ன நியாயமான காரணம்? என்ன பார்க்க வந்தாங்க செத்து போட்டாங்க அப்படின்னு சொல்ல போறியா? அப்ப திருச்சியில செத்தவன், இங்க வேலூர்ல செத்தவன், இவங்களுக்கெல்லாம் கரூர்ல வந்து செத்தா மட்டும்தான் உனக்கு அரசு பண்ணி கொடுப்பீங்களா? அப்ப இதை நீங்க ஊக்குவிக்கிறீங்களா? அடுத்து நான் எங்கேயாவது போனா கும்பலா வந்து சாவுங்க, உங்களுக்கு அரசு பண்ணி தரேன்னு சொல்லிட்டு ஊக்குவிக்கிறீங்களா? அப்ப என்ன முன்னுதாரணமா நீங்க இருக்க போறீங்க?
சரி, இன்னைக்கு நீங்க வந்து உன் கட்சி நிகழ்வுக்கு வந்து செத்தவனுக்கு நீ வந்து பணி கொடுக்குறன்னு சொல்லிட்ட. நாளைக்கு இதே வேற ஒரு கட்சி ஒரு கூட்டம் நடத்தி அங்க ஏதாவது ஒரு 4-5 பேர் இறந்துட்டாங்கனாக்கா அவன் அரசு பணி கொடுக்குறான்னு அவன் தூக்கிட்டு வந்தா என்ன பண்ணுவ நீ? அப்போ 10 வருஷம் 15 வருஷம் அரசு பணி வேணும்னு சொல்லிட்டு பெத்தவங்களை விட்டுட்டு இத்தனை ஆண்டு காலம் படிச்சு கண்ணு முழிக்க படிச்சு அரசு பணி எழுதி 1 மார்க்ல 1/2 மார்க்ல ஃபெயிலா போனவங்களா பைத்தியக்கார. என்ன இது? அவங்களாம் பைத்தியக்காரனுங்க. நீங்களா புத்திசாலி. உன் கட்சி கொடுத்து எவனா செத்தா அரசு பணியை தூக்கி கொடுத்துருவீங்க. அப்ப காலகாலமா படிச்சுக்கிட்டு வரவங்களா நக்கிட்டு போகணுமா? இது எந்த விதத்துல நியாயம் தான் நாங்க கேட்கிறோம். ஏதாவது ஒரு பொது நலனுக்காக இவர்கள் போராடி உயிரிழந்து விட்டார்கள் அல்லது ஒரு பொது நிகழ்ச்சியில இவர்கள் உயிரிழந்து விட்டார்கள் அப்படின்னாக்க நீங்க கொடுக்கறதுல நியாயம் இருக்கு, ஒரு லாஜிக் இருக்கு. உன் கட்சி கூட்டத்துல வந்து இறந்தவனுக்கு நீ கொடுக்கறனா இது எந்த விதத்துல நியாயம்? நாளைக்கு திமுக கூட்டத்துல எவனா இறந்துட்டாக்க அவன் பொறுப்பு கொடுத்தானாக்க நீ ஏதாவது பேச முடியுமா? திமுக கூட்டத்துல ஒரு 4-5 பேர் இறந்துடுறாங்கய்யா, நடக்க கூடாது சொல்றேன், உதாரணத்துக்கு சொல்றேன், இறந்துட்டாங்கனாக்க அவங்க நாளைக்கு ஆட்சிக்கு வந்து அரசு பணி கொடுத்தாங்கன்னா அன்னைக்கு தாவேக்கா வாயை மூடிக்கிட்டு நவதுவாரத்தை பொத்திக்கிட்டு இருக்குமா? அல்லது அதிமுக கூட்டத்தில் ஏதேனும் ரத்தங்களை யாராவது மரணம் அடைந்து விட்டால் அவர்கள் பதவி கொடுத்தா அரசு பதவியை தூக்கி கொடுத்தா அப்ப நவதுவாரத்தை பொத்திக்கிட்டு நீங்க எதிர்கட்சியெல்லாம் வாய முடிக்கிட்டு சும்மா இருப்பீங்களா? அப்ப என்ன முன்னுதாரணத்தை நீங்க நிறுத்துறீங்க? எதன் அடிப்படையில இதை வந்து கொண்டு வந்து நிறுத்துறீங்க? நான் இதுக்காக பணி கொடுக்குறேன் அப்படின்னு. அப்ப இது எந்த விதத்துல நியாயம்? அததான் நாங்க கேட்கிறோம். ஒரு அரசினுடைய டெசிஷனை யாரும் தடுக்க முடியாது, ஓகே நாங்க ஏத்துக்கிறோம். அதற்கு ஒரு நியாயமான காரணத்தை சொல்லிட்டு நீ என்ன முடிவு கருவம்னாலும் எடுத்துக்க. நாளைக்கு நீ கூத்தியா வீட்டுக்கு போகும்போது அங்க பார்க்க வந்து 4 பேர் சத்தா கூட அவனுக்கு நீ அரசு பதவி கொடுப்பியா அப்படின்னு ஒரு கேள்வியை எதிர்கட்சிக்காரன் கேட்டக்கூடாது. நாங்க கேட்கல, எதிர்கட்சிக்காரன் கேட்டுவிடக் கூடாது. அதற்கு ஒரு தவறான முன்னுதாரணமாக நீங்கள் இருந்து விடக்கூடாது. அப்ப எதுக்கு அரசு பணி என்பது ஒரு தகுதி வேண்டும், குறைந்தபட்ச தகுதி வேண்டும். அப்ப இதையெல்லாம் தவறான முன்னுதாரணமாக எதிர்கால சமூகத்தை கொண்டு வந்து நிறுத்துவீங்க. நாளைக்கு உங்க கூட்டத்துல சாவறதுக்கே 10 பேர் வருவாங்க. இல்ல வயசான கேடுகட்டில யாராவது கூட்டத்துல வச்சு சாவடிச்சு எனக்கு அரசு பணி தாங்கன்னு வந்து கேட்பாங்க. இதை எதிர்த்து இன்றைக்கு நாம் தமிழர் கூட வழக்கு தொடுத்திருக்கிறது. ஒருவேளை நீதிமன்றத்துல போனாக்க நீதிமன்றம் வந்து அரசின் முடிவுல நாங்க தலையிட முடியாதுன்னு சொல்வதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. ஏன்னா அரசின் முடிவு என்பது வேறு, ஏன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு. ஆனால் மக்கள் நாங்கள் கேள்வி கேட்கலாம்ல, எங்களுக்கு அந்த உரிமை இருக்குல்ல. இந்த 32 பேருக்கு நீ இப்ப பணி கொடுக்கறனா 5 வருஷம் 6 வருஷம் இரவு பகலாக கண்ணு முழிச்சு படிக்கிற ஒரு ஏழை எளிய மாணவனுடைய வாய்ப்பை நீ பறிக்கிறன்னு அர்த்தம். 32 பேர் இளைஞருடைய வாழ்க்கையை நீ பறிக்கிறன்னு அர்த்தம். அப்ப எவனும் படிக்க வேண்டாம், உனக்கு விசில் அடிச்சு போஸ்டர் ஒட்டி பேனர் ஒட்டி உன் கூட்டத்துல வந்து செத்தா போதும் அரசு பண்ணி கொடுத்துருவேன். எவனும் இனிமே படிக்க வேண்டாம்ல கஷ்டப்பட்டு. அதைத்தான் முன்னுதாரணமா நீங்க வைக்க போறீங்களான்னு நாங்க கேள்வி கேட்கிறோம். இதற்கு உங்களிடம் ஒரு நியாயமான பதில் இருந்தா அதற்கான பதில சொல்லிட்டு நீங்க 32 பேர் என்னங்க செத்து போன 41 பேருக்குமே நீங்க வந்து வேலையை தூக்கி விடுங்க. அதுதாங்க எங்களுடைய கேள்வி. புரியுதுங்களா? எங்களுக்கு தேவை ஒரு நியாயமான காரணம். அப்ப நீங்க பண்றதெல்லாம் அநியாயம். அதை இந்த தமிழ்நாடு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாளைக்கு ஒவ்வொரு கட்சியும் தூக்கிட்டு வரும், என் கட்சி கூட்டத்துல 4 பேர் செத்துறான் இவனுக்கு தான் அரசு பணியை கொடுன்னு. அப்ப காரணம் இங்க காட்டுவான், இங்க பாரு தாவே காட்சியில அன்னைக்கு கொடுத்தாங்க அதனால நாங்க இன்னைக்கு தரோம் அப்படின்னு. அப்ப இந்த தவறான முன்னுதாரணத்திற்கு காரணமாக விஜய் ஆகிவிடக் கூடாதுன்னு நாங்க சொல்றோம். பணம் ஆல்ரெடி 25 லட்சம் 21 லட்சம் கொடுக்குறீங்கல்ல, கொடுத்துட்டீங்கல்ல. ஏன் ஜனநாயகன் படம் இப்ப ரிலீஸ் ஆக போகுது இல்ல, 250 கோடி சம்பளம் வாங்குறீங்கல்ல, அதுல இருந்து இன்னும் 1 கோடி ஆளுக்கு கொடுத்துட்டு போங்க. ஏன் உங்க ரசிகர்களுக்காக உங்களை காண வந்து உயிரிழந்தவர்களுக்காக ஆளுக்கு 1 கோடி கூட உங்களால கொடுக்க முடியாதா? அதற்கு கூடவா வக்கில்ல? ஏன் இந்தாண்ட கண்ணசைச்சீங்கன்னா லாட்டரி அதிபர் வந்து கும்பலா கொட்டுறதுக்கு தயாரா இருக்காங்களே. இந்த பக்கம் மதுபானங்களை விற்பனை வந்து தனியார் மயம் ஆக்குவதற்காக தொழிற்சாலை உரிமையாளர்களோட நீங்க பேசிடுறீங்களா, அவங்கள்ட்ட கேட்டா கொண்டு வந்து கொட்டுவாங்களே. ஆளுக்கு 1 கோடி வாங்கி கொடுங்க. 250 கோடி சம்பளம் வாங்குறீங்கல்ல, ஜனநாயகன் பட சம்பளத்துல இருந்து ஆளுக்கு 1 கோடி 41 கோடி எடுத்து கொடுங்க. ஏன் இங்க ஏழை எளிய மக்களுடைய அரசு பணிதான் உங்க காவு வாங்குறதுக்கு அதுதான் உங்க கண்ணுக்கு தெம்புடுதா? அப்போ நியாயமான ஒரு காரணத்தை சொல்லுங்களா நாங்க கேட்கிறோமே தவிர, நீ இந்த அரசின் முடிவுல நீதிமன்றமோ நாங்களும் தலையிடல. ஆனா இதற்கான பொறுப்பு தமிழ்நாடு மக்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. ஏன்னா ஒவ்வொரு வருடமும் லட்சக்கணக்கான இளைஞர்கள் தங்களுக்கு அரசு பணி வந்துடும், இந்த அரசுல நமக்கு பணி வந்துடும் சொல்லிட்டு தேர்வு எழுதி எழுதி அவனுடைய பொருளாதாரம் அவன் வீட்டை விட்டுட்டு, ஏன்னா நானா 2 வருஷம் படிச்சிருக்கிறேன் டிஎன்பிஎஸ்சிக்கு, அதனால சொல்றேன் எவ்வளவு கஷ்டப்பட்டோம், எவ்வளவு இது ஹாஸ்டல்ல தங்கிட்டு கோச்சிங் கிளாஸ் போயிட்டு அதை படிச்சுக்கிட்டு காலேஜுக்கு போயிட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டோம் எங்களுக்கு தெரியும். நீங்க பிறக்கும் போதே ராஜா வீட்டுக்கு கண்டுபிடி, உங்களுக்கு எப்படி தெரியும்? இந்த ஏழை எளிய மக்களினுடைய இளைஞர்களுடைய கனவுகள் உங்களுக்கு எப்படி தெரியும்? அப்போ இந்த தமிழ்நாட்டை நாசம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க. இது போன்ற தவறான முன்னுதாரணங்களை தொடர்ச்சியாக உருவாக்கிக்கிட்டு இருக்கீங்க.
அதைத்தான் நாங்கள் கண்டிக்கிறோம். இத்தகைய தவறான முன்னுதாரணமான முடிவை இந்த தாவேகா அரசு எடுத்துவிடக் கூடாது. விஜய் அவர்கள் எடுத்துவிடக் கூடாது. நாளை ஒவ்வொரு கட்சி கூட்டத்திலையும் இறந்தவங்களையும் அவங்க தூக்கிட்டு வந்து அரசு பணி கொடுப்பாங்க. அதற்கு காரணம் உங்களை காட்டுவாங்க. அப்போ நீங்கள் அதற்கு பலிகடாக மாறிவிடாதீர்கள். நன்றி.